பெரியாழ்வார் ஸ்ரீ வில்லிபுத்தூரில் கலிபிறந்த 47ஆவதான குரோதன வருடம் ஆனி மாசம் சுக்லபக்ஷம் ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை கூடின சுவாதி நட்சத்திரத்தில் கருடாம்சராய் அந்தணர் குலத்தில் புதுமையாருக்கும் முகுந்தாச்சாரியருக்கும் புத்திரராக அவதரித்தார். விஷ்ணு சித்தர் என்ற பெயர் இவருக்கு சூட்டப்பட்டது. இவர் படுபெருங்கோவிலுடையானுக்கு திருமாலை கைங்கரியம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் பாண்டிய ராஜா ஸ்ரீவல்லவனுக்கு பரம்பொருள் பற்றிய சந்தேகம் வந்ததனால் அவருடைய புரோகிதன் செல்வ நம்பி வித்வான்களை கூட்டு ஒரு விவாதம் நடத்த அழைப்பு விடுத்தார். பெருமாள் இவர் கனவில் தோன்றி இவரையும் அந்த விவாதத்திற்கு போகச் சொல்லியிருந்தார். பயந்து கொண்டே சென்ற விஷ்ணு சித்தர் அரசனின் கேள்விக்கு ஸ்ரீமன் நாராயணனே முழுமுதற் பரம்பொருள் என்று வேதங்களிலிருந்தும் ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்களிலிருந்தும் மேற்கோளுடன் விளக்கினார். போர்க்கிழியை பரிசாக பெற்றார். பட்டபிரான் என்ற பட்டத்தையும் வென்றார். ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு சித்தர் ஊர்வலத்தில் வரும்போது அவரை பார்க்க ஆசைப்பட்டு தன் பிராட்டிகளுடன் பெரிய திருவடியான கருடன் மேல் வந்து காட்சி கொடுக்கிறார். விஷ்ணு சித்தரோ அவரை பார்த்தவுடன் பரம்பொருளுக்கு தீங்கு நேருமோ, திருஷ்டி வந்துவிடுமோ என்று பயந்து பல்லாண்டு பல்லாண்டு என்று செய்யுள் இசைத்து பாடத் தொடங்கினார். இவருக்கு ஸ்ரீமன் நாராயணன் மீது இருந்த பக்தியினாலும் அன்பினாலும் அவருக்கே திருப்பல்லாண்டு பாடியதால் பெரியாழ்வார் என்று அழைக்கப்பட்டார். பெரியாழ்வாருக்கு கண்ணன் திரு அவதாரத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு. இவர் அருளிச் செயல் திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி என்ற திவ்ய பிரபந்தங்கள் ஆகும்.